ரீசெண்டா நம்ம சேனல்ல டாப் 5 ஹெல்த் பிளான்ஸ் ஃபார் 2025 பார்த்திருப்போம். ஆக்சுவலா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும்ன்றதை தாண்டி எந்த பிளான்ஸ் கரெக்டா இருக்கும், அதுல எதெல்லாம் டாப் 5 கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோல டாப் 5 டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் 2025 பார்க்க போறோம். என்னெல்லாம் பார்க்கணும்ன்றதையும் பார்ப்போம், அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றதையும் கவர் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த டாப் 5 எப்படி செலக்ட் பண்ணணும்ன்றதை முதல்ல புரிஞ்சுப்போம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்கன்னா 5 முக்கியமான மெட்ரிக்கை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்க பார்க்குறோம்ல, இந்த மெட்ரிக் எல்லாத்தையும் டீடைல்டா புரிஞ்சுப்போம். ஆனால் இந்த மெட்ரிக்ஸோட ரீசென்ட் டேட்டா மட்டும் பார்த்தா பத்தாது. கடந்த 3 வருஷமா இது எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கு ஓவரால் ஆவரேஜ் என்னன்றது புரிஞ்சுப்போம். கடந்த ஒரு வருஷத்தோட டேட்டால மட்டும் ஒரு இன்சூரன்ஸ் நல்லா இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டன்டா இருக்கான்றத பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய மெட்ரிக் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 100 கிளைம்ஸ் வருதுன்னா அதுல எத்தனை கிளைம்ஸ் அவங்க செட்டில் பண்றாங்கன்னு தான் இந்த ரேஷியோ. உதாரணத்துக்கு மொத்தமா 1000 கிளைம்ஸ் ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கு, அதுல 985 செட்டில் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.5% இருக்கும். யூசுவலா இந்த வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் நல்ல பிளான் சொல்லலாம். ஒரு பிளான் சூஸ் பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 97% இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தட் வரக்கூடிய கிளைம்ஸ்ல அதிகமான கிளைம்ஸை இந்த கம்பெனி செட்டில் பண்ணணும்ன்ற நம்பிக்கையில நம்மளால இருக்க முடியும். ஆனா இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் பார்த்து இன்சூரன்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சில கம்பெனிஸ் யோசிச்சு பாருங்க, ஹை வேல்யூ கிளைம் வருதுன்னா அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ 1000 கிளைம் வந்திருக்கு, அதுல 15 கிளைம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 15மே ஹை வேல்யூ இன்சூரன்ஸ் கிளைம்ஸா இருந்ததுன்னா அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.5 அதிகமான வேல்யூ மாதிரி தான் தெரியும். ஆனா அமௌண்ட்ல ஏமாத்திருக்காங்க. அதனாலதான் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மொத்தமா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கிளைம் வந்திருக்கு, அதுல எவ்வளவு அமௌண்ட் அவங்க பே பண்ணிருக்காங்கன்னு தான் இந்த ரேஷியோ. சோ அதிகமான அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருந்ததுன்னா அந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா பெரிய கிளைம்ஸும் பே பண்றாங்கன்னு மீன் பண்ணுது. இந்த வேல்யூ 90% மேல இருந்ததுன்னா நல்ல பாலிசின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்றதா இந்த மெட்ரிக். யூசுவலா அதை கம்ப்ளைண்ட்ஸ் per 10,000 கிளைம்ஸ் சொல்லுவாங்க. வந்த 10,000 கிளைம்ல எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். யூசுவலா எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது இடன் சார்ஜ்னாலோ கிளைம் ஒழுங்கா போடனாலோ இல்ல டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, கம்யூனிகேஷன் சரியில்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளியரா இந்த மெட்ரிக் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் 17. அது மொத்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில 10,000 கிளைம்ஸ் வருதுன்னா அதுல 17 கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது ஆவரேஜ். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இதை விட கம்மியான வேல்யூ இருந்தா ரொம்பவே நல்லது. இது எவ்வளவு கம்மியா இருக்கோ அது நம்மளுக்கு பெட்டரான இன்சூரன்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிசினஸ் ட்ரெண்ட் ஸ்கோர். அதாவது ஒரு கம்பெனில இன்சூரன்ஸ் எடுக்க போறோம்னா அது ஒரு பெரிய லாங் டர்ம் கமிட்மெண்ட்னே சொல்லலாம். எப்ப நமக்கு தப்பா நடக்கும்ன்றது தெரியாது. 30 வருஷம் கழிச்சா 40 வருஷம் கழிச்சான்னு தெரியாது. அதனால நேத்து இன்னைக்கு உருவான இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போட மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசினஸ் வால்யூம் இருக்கணும். அதே மாதிரி அதிகமான கிளைம்ஸ் அவங்க பே பண்ணிருக்கணும். அவங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கணும். ஸ்ட்ராங் பிசினஸ் வால்யூம் சொல்லும்போது குறைஞ்சது 5000 கோடிக்கும் மேல கடந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க பிசினஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அவங்க ஒரு பெரிய கம்பெனின்னு சொல்லலாம், ரிலேபிளான கம்பெனின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது அவங்க அதிகமான டெத் கிளைம்ஸும் பே பண்ணிருக்கணும். அவங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் புரிஞ்சுக்க சால்வன்சி ரேஷியோ எடுத்துக்கலாம். அதாவது இருக்கக்கூடிய மொத்த கிளைம்ஸ் வந்ததுன்னா அவங்க கிட்ட அதை விட அதிகமான பணம் இருக்கான்றது தான். இந்த ரெக்குவயர்மெண்ட் குறைஞ்சது 1.5 மேலே இருக்கணும். இப்ப நம்ம பார்த்த எல்லா மெட்ரிக்ஸும் செக்லிஸ்ட் மாதிரி ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிட்டோ வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். இதுக்கு நீங்க joinditto.com யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் IRDAயோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்மே இங்க நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட்ல இந்தியாவில் இருக்க எல்லா இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸோட எல்லா மெட்ரிக்ஸ்மே இருக்கும். விஷுவலா இந்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் வெப்சைட். டிட்டோ பத்தி முதல்ல கேள்விப்பட்டீங்கன்னா இந்தியாலேயே ஹையஸ்ட் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்க தான். இவங்களோட பெரிய யூனிக் செல்லிங் பாயிண்ட் இவங்க கம்ப்ளீட்லி ஸ்பாம் ஃப்ரீ. அதாவது தேவையில்லாத மெசேஜோ காலோ இமெயிலோ சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ல உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லாட்ல மட்டும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஃப்ரீயா பதில் சொல்லுவாங்க. இந்த கால் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான், ஆனா லிமிடெட் ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்க உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணனும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ வரும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய ரிசோர்ஸஸும் செக்லிஸ்டும் இருக்கும். லிங்கை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மெட்ரிக் கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண டாப் 5 பிளான்ஸை ஒண்ணா பார்ப்போம். முதல்ல 5வது இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த இடத்துல டாடா ஏஐல இருந்து சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ் என்ற பிளான் இருக்கு. இதோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.21%. அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95% மேல இருக்கு. பிசினஸ் வால்யூமும் 5000 கோடிக்கு மேல இருக்கு. வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேல டெத் கிளைம்ஸ் செட்டில் பண்ணிருக்காங்க. சால்வன்சி ரேஷியோவும் மினிமம் ரெக்கார்டுக்கு மேலே இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோ ரொம்பவுமே குறைவா இருக்குன்னு சொல்லலாம். வேல்யூ 3ல தான் இருக்கு. அதாவது 10,000 கிளைம்ஸ்ல 3 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. ஓவரால் பிசினஸ் ட்ரெண்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா 10க்கு 9 கொடுக்கலாம். டாடா இந்தியால ரொம்ப நம்பிக்கையான பிராண்ட் சொல்லலாம். அதனால இதுல ஒரு லெகசி பிராண்ட் வேல்யூமே இருக்கு. இந்த பிளானோட முக்கியமான ஃபீச்சர்ஸும் ஒண்ணா பார்ப்போம். இதுல முதல் ஃபீச்சர் ஓல்ட் லைஃப் கவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு டேர்ம் பிளான் எடுக்க போறோம்னா எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு தேவைன்னு கேட்பாங்க. 60 வயசா 65 70 வயசான்றது கேட்டிருப்பாங்க. இந்த பிளான்ல நம்மளால 100 வயசு வரைக்கும் எடுக்க முடியும். ஆனா யூசுவலா அவ்வளவு லாங்குக்கு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் 60-65 வயசுக்கு மேல எடுக்கிறதுல பெரிய பிரோஜனம் கிடையாது. நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கவர் பண்ணா போதும். 100 வயசுன்றது தேவையில்லாத ஃபீச்சர். ஆனா யாருக்காவது தேவைன்னா அந்த ஃபீச்சரும் இதுல இருக்கு. இதுக்கு அடுத்தது லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. யூசுவலா ஒரு பிளான் எடுக்கிறோம்னா 1 கோடி கவரேஜ் 2 கோடி கவரேஜ் எடுத்திருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஈவென்ட்ஸ், அதாவது கல்யாணம் ஆகுதோ இல்ல குழந்தை பிறக்குதோனா நம்மளோட கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவும் மறுபடியும் புதுசா நம்ம எந்த மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட் ஒரு பிளஸ்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து டெர்மினல் இல்னஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான கவரேஜும் இங்க எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதாவது இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு சில கேன்சர் மாதிரி டெர்மினல்
டெர்மினல் இல்னஸ் வருதுன்னா நம்மளுக்கான கவரேஜ் அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை முன்கூட்டியே ஃபேமிலி கொடுத்துருவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் வருதுன்னா ட்ரீட்மெண்ட்காக முன்கூட்டியே ஒரு பணமும் கொடுத்துருவாங்க. இதுக்கடுத்து ஒரு நல்ல ஃபீச்சர் சொல்லணும்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பே அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது டெத் பெனிஃபிட்ல அந்த பணம் மொத்தமா ஃபேமிலிக்கு போய் சேரணுமா, இல்ல மாசம் மாசம் இன்கம் மாதிரி வரணுமா, இல்ல காம்பினேஷன்ல ஒரு பகுதியை லம்சமாவும் மீதியை இன்கம் மாதிரி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ஆன்லைன்ல வாங்குறதுனால 10% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட்மே கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிளான்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தா இதர பெரிய கம்பெனிஸ் கூட பார்க்கும்போது இந்த பிராண்டோட வேல்யூ ஓவரால் இன்சூரன்ஸ் கம்பெனில கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அடுத்தது இந்த பாலிசி எடுக்கணும்னா இன்கம் ரெக்யர்மெண்ட்ஸ்மே அதிகமா இருக்கும். அதாவது அதிகமா நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு அதிக கவரேஜ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த பாலிசில இருக்கும். இதுக்கடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் மொதல் 5 வருஷத்துக்கு கேரண்டீடா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது இன்சூரரோட முடிவு தான். டாட்டான்ற பிராண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இல்ல எனக்கு ஹோல் லைஃபுக்கு கவரேஜ் வேணும், அப்படி இல்லைன்னா லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்டோட பாலிசி வேணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் நல்ல பிளானா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா சில கஸ்டமர்ஸ்க்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொடுத்துட்டு போகணும், லாங் டேர்முக்கு நான் பாலிசி எடுக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா இந்த பிளானை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து 4வது இடத்துல பஜாஜ் அலையன்ஸ்ல இருந்து இ-டச் 2ன்ற பிளான் இருக்கு. இவங்களோட மெட்ரிக்ஸ் பார்க்கணும்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.21% இருக்கு. அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 93.5% இருக்கு. பிசினஸ் வால்யூம் 11,000 கோடிக்கும் மேல பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் டெத் கிளைம் செட்டில்மெண்ட் கிட்டத்தட்ட 700 கோடி பண்றாங்க. இவங்களோட சால்வன்சி ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். 10,000 கிளைம்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கும்போது 3.95 இருக்கு. ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ரென்த் ஸ்கோர் இவங்களுக்கும் 10க்கு 9 கொடுக்கலாம். இந்த பிளானோட முக்கியமான ஃபீச்சர் சொல்லணும்னா 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் வரைக்கும் இந்த பிளான்ல கவர் பண்றாங்க. இவங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் சொல்லணும்னா பிரீமியம் ஹாலிடே ஆட் ஆன். அதாவது நீங்க ஒரு 3 வருஷம் வரைக்கும் பாலிசி பிரீமியம் கட்டலனா கூட பாலிசி டிஸ்கண்டினியூ ஆகாது. அதை நீங்க அப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை நீங்க ஆட் ஆனா அடிஷனலா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளால பாலிசி பிரீமியம் ஸ்கிப் பண்றதுக்கான ஃபீச்சர் கிடைக்கும். இங்கேயுமே லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது கல்யாணமோ இல்ல குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு பெரிய லைஃப் ஈவென்ட் வந்தா நம்மளோட கவரேஜும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை 100% வரைக்கும் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெர்மினல் இல்னஸ் டயக்னைஸ் பண்ணா முன்கூட்டியே பாலிசி ஹோல்டருக்கு பணம் கொடுக்கப்படும். டெர்மினல் இல்னஸோ ஆக்சிடென்ட்னால டிசபிலிட்டி நடந்தாலும் பிரீமியம் வேவர் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம பிரீமியம் கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்து ஆட்டோ கவர் கண்டினியூஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது 12 மாசம் வரைக்கும் நீங்க பாலிசியை கட்டாம தள்ளி போட்டுக்கிட்டே வரலாம். 12வது மாசம் இன்ட்ரெஸ்ட் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இல்லாம அப்படியே நீங்க பாலிசியை கண்டினியூ பண்ணலாம். உங்க பாலிசியை நிறுத்தி இருக்க மாட்டாங்க. இதே நீங்க பாலிசி எடுத்த 3வது வருஷத்துக்கு மேல உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த பிளான்ல ஜீரோ காஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. அதாவது நீங்க எர்லியா இதுல இருந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட்டின பிரீமியம் உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா. இந்த பிளானோட அட்வான்டேஜ் சொல்லணும்னா இந்த ஜீரோ காஸ்ட் எக்ஸிட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும். பெண்களுக்கும் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் குறைஞ்ச பிரீமியம்லயே பாலிசி கிடைக்கும். முன்னாடி பார்த்த ஃபீச்சர்ஸ்லாம் தாண்டி 99 வயசு வரைக்கும் நம்மளால கவரேஜ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம முதல் தடவை பாலிசி வாங்குறவங்களுக்கோ இல்ல சேலரிட் பீப்புளுக்கோ ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிஸ்கவுண்ட்ஸ்மே உண்டு. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லும்போது இவங்களோட பிராண்ட் ரெகக்னிஷனும் மற்ற பிராண்ட்ஸ் கூட பார்க்கும்போது கொஞ்சம் குறைவுனே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிரீமியம் ஹாலிடே ஃபீச்சர் சொன்னாங்களே அதுவுமே நம்ம ஆரம்பத்திலே செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கவரேஜ் இன்க்ரீஸ்லாம் ஆகாது. எங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டியோட எடுக்கணும்னு யோசிச்சாலோ இல்ல பெண்களோ நான் ஸ்மோக்கர்ஸோ எடுக்கணும்னா குறைஞ்ச பிரீமியம்ல இந்த பாலிசியை சூஸ் பண்ண முடியும். இதுக்கடுத்து 3வது இடத்துல HDFC லைஃப்ல இருந்து கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் பிளான் இருக்கு. இவங்களோட மெட்ரிக் சொல்லணும்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.55 இருக்கு. அமௌண்ட் செட்டில்மெண்ட் 93.9%. பிசினஸ் வால்யூம் 30,000 கோடிக்கும் மேல. அதே மாதிரி வருஷம் டெத் கிளைம் மட்டும் 1,600 கோடிக்கு மேல செட்டில் பண்ணாங்க. சால்வன்சி ரேஷியோவும் மினிமம் ரெக்வயர்மெண்ட் மேல இருக்கு. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப குறைவனே சொல்லலாம். 1.3 தான். ஓவரால் பிசினஸ் ஸ்ட்ரென்த் ஸ்கோரா சொன்னோம்னா 10க்கு 9.5 கொடுக்கலாம். இந்த பிளான்ல கஸ்டமர் சர்வீஸும் கிளைம் ப்ராசஸிங்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிளான்ல மல்டிபிள் வேரியன்ஸ் இருக்கு. லைஃப் பிளஸ் லைஃப் கோல்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளா எடுக்கணும்னா லைஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். லிமிடெட் பே ஆப்ஷனும் இருக்கும். நிறைய பேர் 5 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல இந்த கமிட்மெண்ட்டை மொத்தமா முடிச்சிடணும், அதுக்கப்புறம் எனக்கு கவரேஜ் வேணும்னு யோசிக்கிறவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மொத்த பீரியட் கட்டணும்னு யோசிச்சாலும் அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி கட்டண மொத்த பிரீமியம் திரும்பி வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வேரியன்ட்டுமே இருக்கு. லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் படி வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ட் லைஃப் ஈவெண்ட்ஸ்ல நம்மளோட லைஃப் கவரை 200% வரைக்கும் அதிகமா வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே டிஃபால்ட்டா டெர்மினல் இல்னஸ் கவரேஜ் கிடைச்சிடும். வேணும்னா ரைடரா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்பௌஸையும் சேர்த்து ஜாயிண்டா லைஃப் கவர் வேணும்னா அந்த ஆப்ஷனும் எடுக்க முடியும். இந்த பாலிசிலையும் பிரீமியம் பிரேக் எடுத்துக்கலாம். அதாவது 12 மாசத்துக்கு நம்ம கட்ட மறந்தாலும் 12வது மாசம் அதை மொத்தமா சேர்த்து கட்டிக்கலாம். ஆனா இந்த பெனிஃபிட்டை 5 வருஷத்துக்கு மேல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுக்கடுத்து ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் சொல்லணும்னா இன்ஸ்டன்ட் பே அவுட்னு ஒன்று வச்சிருக்காங்க கிளைம் இன்டிமேஷன்ல. அதாவது நாமினிஸ் இந்த மாதிரி ஒரு தப்பா நடந்துருச்சுன்னு இன்டிமேட் பண்ணுவாங்கல்ல, அப்பவே ஒரு சின்ன தொகை எந்த பெரிய பேப்பர் ஒர்க்கும் இல்லாம உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கவரேஜ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க இன்டிமேட் பண்ண உடனே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. சோ தட் அந்த சிச்சுவேஷன்ல அர்ஜென்ட்டா இருக்கக்கூடிய செலவுகளை நாமினிஸ் பாத்துக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்னு இப்ப பார்த்த ஃபீச்சர்ஸ் தாண்டி இவங்களோட இன்னும் அட்வான்டேஜஸ் சொல்லணும்னா இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் இவங்க பண்றாங்க. 99.97% கிளைம்ஸ் 30 நாள்ல இவங்க செட்டில் பண்றாங்க. கரெக்டான ரைடர்ஸ் சூஸ் பண்ணோம்னா காம்ப்ரிஹென்சிவா கம்ப்ளீட்டா ஒரு பிளானை நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் பிராண்ட் ரெபுடேஷனும் HDFC உண்டு. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா இவங்களோட பிரீமியம் மத்த பிளான்ஸ் கூட பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். கிட்டத்தட்ட 10ல இருந்து 15% இருக்க மத்த பிளான்ஸை விட காஸ்ட்லியா இருக்கும். அடுத்து லைஃப் பிளஸ்
லைஃப் கோல்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புதுசா ஒருத்தவங்க வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு இது காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். ஹை இன்கம் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு பிரீமியமா நல்ல கஸ்டமர் சர்வீஸோட கஸ்டமைஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல பிளான் வாங்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல இருந்து ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் பிளஸ் பிளான் இருக்கு. இதோட மெட்ரிக் சொல்லணும்னா இதோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.03%, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95.1% மேல. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி வரைக்கும் பிசினஸ் வால்யூமும் 2,000 கோடி வரைக்கும் டெத் கிளைம்ஸும் செட்டில் பண்றாங்க. சால்வன்சி ரேஷியோ ரொம்ப அதிகம்னே சொல்லலாம், 2க்கும் மேல இருக்கு. இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வால்யூம் 11. ஓவரால் பிசினஸ் ஸ்கோர் 10க்கு 9ன்னு சொல்லலாம். ஐசிஐசியோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் கஸ்டமர் கேரும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இவங்களோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா டெர்மினல் இல்னஸ்க்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ்ல 60 கிரிட்டிக்கல் டிசீஸ் வரைக்கும் கவர் பண்றாங்க. இதுலயும் லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்கு. அதாவது மேரேஜோ இல்ல குழந்தை பிறகுதோ இல்ல ஹோம் லோன் வாங்க போறோம்னா நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கவரேஜ் 99 வயசு இருக்க எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். லம்சம் இன்கம் காம்பினேஷன் சொல்லிட்டு மல்டிபிள் பே அவுட் ஆப்ஷனும் உண்டு. ஜீரோ காஸ்ட் எக்ஸிட் ஆப்ஷனும் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவா எந்த பிரீமியம் கட்டாம நடுவுலயே நம்ம சரண்டர் பண்ணி நம்மளோட மொத்த பிரீமியம் நம்மளால திரும்பவும் வாங்க முடியும். முன்னாடி பார்த்த 2 பிளான்ஸ் மாதிரி இதுலயும் பிரீமியம் பிரேக் உண்டு. அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க பிரீமியமே கட்டலனாலும் பாலிசி லேப்ஸ் ஆகாது. நீங்க அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா குறைஞ்சது நீங்க இதுல 5 வருஷமாவது தொடர்ந்து பாலிசி வச்சிருக்கணும். அப்பதான் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். இதுலயுமே இன்ஸ்டன்டா கிளைம் இன்டிமேஷன் அப்பவே ஒரு பகுதியை பே அவுட்டும் பண்ணுவாங்க. 1 கோடிக்கும் மேல எடுக்கக்கூடிய கவரேஜுக்கு இன்டிமேட் பண்ண முதல் நாளே 3 லட்சம் வரைக்கும் பேமெண்ட் நாமினிஸ்க்கு உடனே கொடுத்துருவாங்க. சோ தட் அர்ஜென்ட்டா இருக்கக்கூடிய செலவுகளை ஃபேமிலி உடனே பார்த்துக்க முடியும். மத்த தொகையை ஃபுல் கிளைம் செட்டில்மெண்ட்ல பேப்பர் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டில் பண்றாங்க. இப்ப பார்த்த ஃபீச்சர்ஸ் தாண்டி உங்களோட அட்வான்டேஜஸ் சொல்லணும்னா இவங்களோட ஸ்ட்ராங் பிராண்ட் ரெputation சொல்லலாம். அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டேர்ம் பிளான்ஸ்ல ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட கம்பெனினே சொல்லலாம். ஐசிஐசிஐல சாலரிட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நல்ல டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ்மே உண்டு. இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா இவங்களோட பிரீமியம் ரொம்ப சீப்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, நடுவுல மிட் லெவல்ல இருக்கும். அடுத்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கவரேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த பிளான்ல வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடரை ஆட் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து டாப் பிளேஸ்ல இருக்க நம்பர் 1 பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்த பிளான்ஸ்ல எதையாவது நீங்க சூஸ் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா டிட்டோ கூட ஃப்ரீயா கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களால் பிக் பண்ண முடியும். டிட்டோ தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். கூகுள் ரிவ்யூஸ்ல 4.9க்கும் மேல ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. இவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனிஸான ஜீரோதாலாம் பேக் பண்றாங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கு லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமை சூஸ் பண்ணி கால் புக் பண்ணிக்கலாம். இந்த கால் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். காலை புக் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன். இங்க டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடியது ஆக்சிஸ் லைஃப்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ். இதோட மெட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான கிளைம் செட்டில்மெண்ட் வச்சிருக்கிறது ஆக்சிஸ் லைஃபோட பிளான்ஸ் தான். அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் 96%க்கும் மேல இருக்கு. இவங்களோட ஆனுவல் பிசினஸும் 10,000 கோடிக்கு மேல இருக்கு. வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய டெத் கிளைம்ஸ் மட்டும் 1000 கோடிக்கும் மேல. ஆல்மோஸ்ட் எல்லா மெட்ரிக்ஸ்மே நல்லா இருக்கிறதுனாலையும் உங்களோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் இந்த பிளான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. இந்த பிளானோட கீ ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா மத்த பிளான்ல இருக்கக்கூடிய எல்லா நல்ல ஃபீச்சர்ஸ்மே இதுல இருக்குன்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் போட்டோம்னா 60க்கும் மேற்பட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பண்றாங்க. வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடரும் உண்டு. இன்பில்டாவே டெர்மினல் இல்னஸ் கவரேஜும் கொடுக்குறாங்க. 12 மாசம் வரைக்கும் பிரீமியம் கட்டாம விட்டாலும் பாலிசி லாப்ஸ் ஆகாது. அது மொத்தமா சேர்த்து அப்புறமா நம்மளால கட்டிக்க முடியும். இந்த ஃபீச்சரை 3வது வருஷத்துல இருந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்லயும் ஜீரோ காஸ்ட் எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம கடைசியில சரண்டர் பண்ணி நம்மளோட பிரீமியமும் ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். எக்ஸ்ட்ராவா எந்த பிரீமியமும் கட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்ததுன்னா கிளைமை இன்டிமேட் பண்ண பீரியட்லயே உடனே கேஷ் பே அவுட்டும் தருவாங்க. அர்ஜென்ட் நீட்ஸ்க்கு இதை ஃபேமிலி யூஸ் பண்ணிக்க முடியும். அடிஷனலா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது டிசீஸ் டயக்னைஸ் பண்ணப்பட்டு அதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னாலும் அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்மே இதுல நம்மளுக்கு கிடைக்கும். பெண்களுக்குன்ட்டு லைஃப் லைன் பிளஸ்ன்ற வேரியன்ட்ல ஒருவேளை உங்களோட ஸ்பௌஸ் இறந்துட்டா அவங்களோட கவரேஜையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் கொடுக்குறாங்க. இவங்களோட ஓவரால் பாசிட்டிவ் சொன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின பிளான்ஸ் இவங்களுக்கு தான். அதே மாதிரி ஹையஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் இவங்களுக்கு தான் இருக்கு. பிரீமியம்ஸை ஃபிளெக்சிபிளா பே பண்ற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ஸும் குறைவா இருக்கு. நல்ல கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம்ஸ்ல சாலரிட் பர்சனா இருந்தா அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட்ஸ்மே உண்டு. இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் சொன்னா முன்னாடி உங்களை மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்களோட பிராண்ட் வேல்யூ மத்த பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. இப்ப ஆக்சிஸ் லைஃப்னு ரீபிராண்ட் பண்ணதுனால இந்த பிராண்ட் வேல்யூவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் டிட்டோ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான 2 பிளானை சூஸ் பண்ணி கம்பேர்னு கொடுத்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 2 கம்பெனிக்கும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. அதே மாதிரி அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, ஆனுவல் பிசினஸ் வால்யூம், கம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா மெட்ரிக்ஸையும் ஃபீச்சர்ஸையும் ஒரே இடத்துல கம்பேர் பண்ண முடியும். பெரும்பாலான மக்களுக்கு ஆக்சிஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸும் பிரைசிங்கும் இல்ல ரிலேபிலிட்டியும் பார்க்கும்போது டாப் நாட்ச்ல இருக்குன்னு சொல்லலாம். இல்ல பிராண்ட் கான்ஷியஸா பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு எஸ்டிஎஃப்சியோட இந்த பிளான் கரெக்டா இருக்கும். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கவர் பண்ணி காம்ப்ரிஹென்சிவா ஒரு பேக்கேஜா வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஐசிஐசியோட இந்த பிளான் கரெக்டா இருக்கும். இல்ல டாடான்ற பிராண்டோட லெகசி மேல எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு, அந்த ட்ரஸ்ட்ல சூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு டாடா ஏஐல இருந்து வரக்கூடிய இந்த பிளான் கரெக்டா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பிளான்ல 100 இயர்ஸ் வரைக்கும் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர்க்கான ஹோல் லைஃப் பிளானுக்கான ஆப்ஷனுமே உண்டு. இல்ல இன்னுமே கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு தோணுச்சுன்னா டிக்டோ டீம் கூட ஃப்ரீயா கால் ஷெட்யூல் பண்ணி அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏத்த பிளானை பர்சனலைஸ்டா சூஸ் பண்றதுக்கு கால் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். கால் ஷெட்யூல் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. லிமிடெட் ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த
வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.